வணக்கம். நான் உங்கள் சமூக ஆர்வலர் மலைவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா, தம்பி பை பை தசரதன் சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காப்புல. 2 மணிக்கா கால் பண்ணாரு. ஏரிக்கரை ஓரமா வந்து இலுப்ப மரம், ஆலமரங்கள், பனை விதைகள், நாட்டு விதைகள் முக்கியமா. பனை விதை வந்து நம்ம வந்து ஏரிக்கரை ஓரமா நிறைய அரச மரம், மரங்கள் ஆலமரம். வந்து அழிஞ்சு போச்சு. மரங்கள் அழிஞ்சு போனது நிமித்தமாவே இது நாங்க வந்து சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய மரங்கள். இப்ப பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையே இல்லை. ஏதோ முகார்வலரா இருக்கும், மக்கள் மத்தியில சேவை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நாம எனக்கு சொல்ல போறேன், இது வந்து எனக்கு தொடங்கி வைங்கண்ணே, உங்களை மாதிரி சமூக ஆர்வலர் கூட வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. இப்ப இளம் சமூக ஆர்வலர் வந்து ஒரு கீழ்கார்பட்டில் வந்து தசரா உருவாயிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அளிக்கிறது. தேங்க்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய வரணும். இளம் வாலிபர்கள் வந்து, பிள்ளைகள் வந்து இப்ப இதுக்காக இவர் எவ்வளவு நேரத்தை செலவிட்டு இருப்பாரு. அதாவது ஒரு 3 மணி நேரம் ஆச்சு நாங்க இங்க வந்து. இந்த 3 மணி நேரத்துல இவர் நினைச்சோம்னா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு ஒரு ஒரு 100 ரூபாய் வந்து சம்பாதிக்கலாம். அதனால அந்த டைம் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதை வந்து இன்னைக்கு அவர் செலவு பண்ணியிருக்காரு. அதுக்காக இவரு கூட இன்னைக்கு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல வந்து உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கிறது. ரொம்ப நன்றி தசரா. உங்கள் சேவைகள் வருங்காலத்துல வந்து நம்ம கீழ்கோரப்பட்டு கிராமத்துக்கு தேவை. ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னாக்கா இளம் தலைமுறையினர் வந்து சமூகத்தை பத்திய சிந்தனை இருக்கும்போதுதான் அந்த சமூகம் வந்து வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம இன்னைக்கு அடியெடுத்து வச்சுட்டு இருக்கோம்னாக்கா இளைஞர்கள் தான் முன் வரணும். அதுக்கு ஒரு முன் உதாரணமா இன்னைக்கு நிகழ்த்தி இருக்கிறாரு. ரொம்ப நன்றி. மேற்கொண்டு இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சேவைகளுக்கு வர்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவங்களும் வரணும்ன்றதை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி தசரா. ரொம்ப நன்றி. நான் வந்ததுக்கு கூட்டமே வந்து ரொம்ப நன்றி. உங்களால நிறைய கான்டாக்ட் நிறைய இருக்கணும் உங்ககிட்ட. இதே மாதிரி ஒரு 1000 மரக்கன்றுகள், ஒரு 100 மரக்கன்று, முடிஞ்சாலும் ஒரு 10 விதைகளை கொடுத்தாங்க. நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஒரு 500 விதைகள் நிறைய சமூக ஆர்வலர் இருக்காங்க, அவங்க பேசிக்கிறோம். 500 விதைகள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம நம்ம ரோட்டு ஓரங்கள்ல வந்து நிறைய வந்து இப்போ மரங்களை அழித்து தான் வந்து ரோடு போட்டிருக்காங்க. அது நீட்டாவே வந்து இப்போ பட்டாமாகன் டு கன்றக்கோட்டை வழியிலலாம் மரங்கள் நிறைய போயிடுச்சு. எந்த ஊரா இருக்கட்டும், எல்லாம் நம்ம சகோதரர் தானே. ஒரு 500 விதைகளை வந்து அதுக்கான எல்லா செலவும் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் வருங்காலத்துல ரெடி பண்ணி கொடுக்குறேன். நன்றி. பெஸ்ட் விஷஸ் டு சதீஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விதைகள் அவரு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே வந்து மரங்கள்லாம் நடலான்னு ஒரு முடிவுல இருக்கும். பாக்குறவங்களும் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி மரத்தை நடலாம், என்னென்ன பண்ணலாம், இன்னும் புதுசா என்ன மரங்கள்லாம் இருக்கு, இன்னும் நாட்டு மரங்கள் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். 1 கோடின்றது ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு 1 கோடின்றது ரொம்ப ரொம்ப நட முடியுமான்னு கூட என்னால் தெரியல. ஸோ முடிச்சு காட்டுவோம்.